ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைக்கினோட F3 எரர் பார்க்க போகிறோம். ஸோ டைக்கினோட F3 எரர் வந்து எப்படி வருது பார்த்திங்கன்னா, அதாவது டிஸ்பிளே மாடலில் சொல்கிறேன். ரிமோட்டில் வந்து செக் பண்ணுறது வேறு மாதிரி செக் பண்ணுவாங்க. கேன்சல் பட்டன் ஏற்றி போச்சு. நான் டிஸ்பிளே மாடலை பற்றி பேசிகிட்ருக்கேன். டைக்கின் இன்வெர்டர் ஏசியில் டிஸ்பிளே மாடல் ஏசியில் F3 எரர் காட்டுது. ஸோ மெக்கானிக் கேட்டிருந்தேன். ஒரு மெக்கானிக் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக நம்ம பிசிபி சர்வீஸ் சென்டருக்கு போர்டையே கட்டிட்டு வந்துடுறாங்க. வழக்கமாக நான் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய மெக்கானிக் கிட்ட என்கிட்ட இருக்க மெக்கானிக் கிட்டலாம் எனக்கு கால் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக பிசிபி காட்டாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம அங்கேயே சால்வ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளத்தை கஸ்டமர் ப்ளேஸ்லேயே நான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு போர்டை கட்டிடுவாங்க. ஸோ இந்த இன்வெர்டர் ஏசியை நம்ம மெக்கானிக் ஏசி மெக்கானிக் வந்து அட்டன் பண்ண சொல்ல பண்ணுற பெரிய தவறு என்னென்னா, டவுட்டு கேட்காம, ஸோ எரர் கோட் பற்றி தெரியாமல் அவங்க போர்டை கட்டிடுறாங்க எல்லாத்துக்குமே. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. டைக்கின் இன்வெர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா F3 எரர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் லீக்கேஜ். கம்ப்ரஸர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரோட ஹெட் மேலே வந்து, அதாவது டிஸ்சார்ஜ் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் இவ்வளோ தூரம் தள்ளி, ஒரு அடி தள்ளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் பைப் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்சார்ஜ் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை சென்ஸ் பண்ணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுக்காக மாட்டியிருக்காங்கன்னு. ஹீட்டை சென்ஸ் பண்ணும். எப்போ உங்களுக்கு கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கேஸ் வந்து வேப்பராக மாற சொல்லும். உள்ளே பார்த்திங்கன்னா கேஸ் இருக்காது. டைக்கினில் அது ஒரு பெரிய பிரச்சனை. டைக்கின் எல்ஜி மாதிரி ஏசிங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை. ஒரு 40 மினிட்ஸ் ஏசி ரன் ஆகும், அப்புறமேட்டு தான் காட்டும். மற்ற இன்வெர்டர் ஏசியில் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பூஸ்டாரில் அது வந்து இதோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி எரர் கோட் மாறுது. டைக்கின் எல்ஜி மாதிரி இன்வெர்டர் ஏசியில் ரொம்ப இந்த 40 மினிட்ஸில் காட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா கேஸோட பர்சன்டேஜ் உள்ள எவ்வளோ பிஎஸ்சி இருக்கிறத பொறுத்து, எவ்வளோ குறைஞ்சிருக்கிறத பொறுத்து. ஆனால் கண்டிப்பாக ஹீட் ஆகிடும். கம்ப்ரஸ் ஓவர் ஹீட் ஆகி கேஸ் கம்மியாக இருக்கிறதால கம்ப்ரஸ் ஓவர் ஹீட் ஆகிட்டு நம்ம இந்த டிஸ்சார்ஜ் பைப் சென்சரில் வந்து பார்த்திங்கன்னா எரர் காட்டுது, F3 எரர். அதோட மால் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ் பைப் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த எரர் கோட ஃபுல் ஃபார்ம். மால் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ் பைப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி அது கரெக்டு தான். கேஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கூட கரெக்டாக காட்டலாம், கூலிங் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா காட்டும். நான் டைக்கினை பற்றி பேசுகிறேன். டைக்கினில் அது ஒரு பெரிய தலைவலி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கரெக்டாக காட்டும், ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா அவுடோர் கூட க்ளீனாக இருக்கும், இன்டோர் க்ளீனாக இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா F3 எரர் காட்டும். நீங்கள் வந்து ஒரிஜினல் சென்சார் கிடச்சிருந்தா நீங்கள் மாற்றி பார்க்கலாம். இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், அந்த டிஸ்சார்ஜ் சென்சாரை எடுத்து விட்டுருணும். டிஸ்சார்ஜ் சென்சாரை பைப் மேலேருந்து, கம்ப்ரஸர் தலை மேலே இருக்க பைப் மேலேருந்து நம்ம எடுத்து விட்டுட்டு செக் பண்ணிங்கன்னா, கம்ப்ரஸர் மேலே பார்த்தீங்கன்னா இது கரெக்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா OLP மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் ஹீட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு தான், ரவுண்டாக காப்பரில் இருக்கும். ஸோ அதுவும் ஹீட்டை சென்ஸ் பண்ணுறது தான் வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் அது வந்து சென்சார் எடுத்து விட்டால் கூட பார்த்திங்கன்னா அது ஹீட் ஆகி வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகும். அது வந்து F6 அந்த மாதிரி ஒரு எரர் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகுது, அவுடோர் டெம்பரேச்சர் மால் ஃபங்க்ஷன் இருக்குது, ஹையாக இருக்குது, அவுடோர் டெம்பரேச்சரில் வந்து மால் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி கேஸ் கம்மியாக இருந்ததுன்னா டைக்கின் இன்வெர்டர்ஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து காட்டுது. F6 F3 இந்த மாதிரி எரர்ஸ் காட்டுது. டிஸ்பிளே மாடலில் இல்லை ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேன்சல் பட்டன் அழுத்தி பிடிச்சி ஸோ அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அது எப்படி நான் உங்களுக்கு ஸோ அதை பற்றி வீடியோ கேட்குறவங்களுக்கு நான் போடுறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டைக்கின் இன்வெர்டர் பிரச்சனைகள் வருது. நிறைய பேர் தவறுதலாக வந்து டைக்கின் இன்வெர்டர்ஸில் எரர் காமிச்ச உடனே பார்த்திங்கன்னா போர்டை கழட்டிடுறீங்க. ஸோ அது போர்டு ப்ராப்ளம் கிடையாது. ஒன்று சென்சாரை எடுத்து விட்டு பாருங்கள். சென்சார் எடுத்து விட்டு ஓடிச்சு அப்படின்னா நீங்கள் சென்சாரை மாற்றலாம். ஏன்னா சென்சார் வந்து உருகிடும். அது ஒரு பெரிய பிரச்சனை. சென்சார் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி உருகும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கருப்பாக உள்ளே இருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும், சென்சாருக்குள்ளே இருக்க அந்த ரப்பர் மெட்டீரியல். ஸோ அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது கேஸால். நீங்கள் சென்சார் எடுத்து விட்டிங்கன்னா அடுத்து கம்ப்ரஸர் தலைமைக்கு OLP ஹீட் ஆகிட்டு அது F6 மாதிரி F7 மாதிரி எரர் காட்டும். ஸோ அப்படியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கேஸ் தான் பிரச்சனைன்னு சொல்லி. நீங்கள் போர்டு கட்ட வேண்டியதில்லை, சும்மா சென்சார் ரிமூவ் விட்டுருந்தீங்கன்னா அடுத்து வந்து OLP கட் ஆகிடும் ஓவர் ஹீட் ஆகி.
ஸோ இப்படி தெரிஞ்சுக்கலாம். ப்ரெஷர் பார்த்தா தெரியாது, கேஸ் வேப்பராக இருக்கும். சில சமயம் கேஸை திறந்து விட்டால் கூட, ஐடியில் திறந்து விட்டால் கூட பார்த்திங்கன்னா வெள்ளை புகையை நல்லா அடிக்க கூட செய்யும். ஆனால் பார்த்திங்கன்னா கேஸ் வந்து கம்மியாக இருக்கிறது தான் அர்த்தம். ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். எலக்ட்ரானிக்காக அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. ஒருவேளை சென்சார் எடுத்து விட்டு சென்சார் எடுத்து விட்ட அப்புறமா எனக்கு சுத்தமாக எரரே காட்டல, 1 ஹவர் 2 ஹவர் ஓடி கூட காட்டலன்னா, அடுத்து நீங்கள் ஒரிஜினல் சென்சார், டைக்கினில் விற்கக்கூடிய ஒரிஜினல் சென்சார் வாங்கி மாட்டணும். வெளியில் இருக்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் சென்சார்ஸ் போட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனையை கொண்டு வருது. அந்த சென்சார் உருகி அந்த காப்பர் பைப்பு வந்து அந்த காப்பர் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா பைப்போடு மெர்ஜாக இருக்குது இல்லையா, டைட்டாக. ஸோ அந்த சென்சார் உருகி உள்ளுக்குள்ளே அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பர் பைப்போட அந்த உள்ளே இருக்க அந்த காப்பர் டியூப்பில் வந்து ஷார்ட் ஆகி போர்டு ஷார்ட் ஆகிடும். கம்ப்ரஸரில் உங்களுக்கு அந்த எர்த்து கரண்ட் இருக்கும். எர்த்து கரண்ட்டு வந்து மதர் போர்டில் போய் உங்களுக்கு போர்டோட கதையே முடிஞ்சிடும், மதர் ஏசி ஷார்ட் ஆகிடும். ஸோ அப்போ போர்டு ஸ்க்ராப் ஆகிடும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. வெளியில் மார்க்கெட் சென்சார்ஸு, வெளியில் கிடைக்கிற சென்சார்ஸை தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எந்த இன்வெர்டர் ஏசிக்கும் வெளியில் அவ்வளோ சீக்கிரம் மாற்றிடாதீங்க, எந்த மெக்கானிக்கும். டைக்கினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரை பண்ணி அது வந்து போர்டை ஷார்ட் பண்ணியிருக்குது. முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் சென்சார் செகண்ட் ஹேண்டில் கூட போர்டு சென்சார் வாங்கி போட பாருங்கள். இல்லை சென்சார் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது கூட ஓகே தான். ஏன்னா போர்டை ஷார்ட் பண்ணி விட்டுருது. டிஸ்சார்ஜ் பைப் சென்சார் மட்டும் சொல்லலை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாட்டத்தில் ஒரு சென்சார் வரும் அவுடோரில். ஸோ டைக்கினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே வேல்யூவில் தான் இருக்கும். சென்சார்ஸு 15K காட்டும். ஸோ வேல்யூ கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு வெளியேருந்து வாங்கி போடாதீங்க, கண்டிப்பாக போர்டு அடி வாங்கிடும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 2-3 மெக்கானிக்குங்க போர்டை காலி பண்ணிட்டாங்க. நான் மாற்ற சொல்லலை, அவங்க நம்மளை கேட்காம மாற்றிட்டு அப்புறமா நம்மக்கிட்ட வந்து போர்டை காப்பாற்றணும்னு பார்த்தா அது மதர் ஏசி ஷார்ட்டு, அது ஒன்றுமே பண்ண முடியாது. சில பிசிபிஸை நம்ம மதர் ஏசி மாற்ற முடியும். ஸோ வோல்டாஸ் வெல்புல் அது ஆப்ஷன் இருக்குது. ஆனால் டைக்கில்னா அதுக்கு ஆப்ஷன் கிடையாது. மாற்றணுன்னா ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் மாற்றினா நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அதை பார்த்துக்குங்க. சென்சாரை மட்டும் தயவு செஞ்சு டைக்கின் இன்வெர்டர் ஏசிக்கு லோக்கல் சென்சார்ஸை போட்டுறாதீங்க, வெளியில் கிடைக்குதுன்னு கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிடும். மேபி அந்த சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது கூட நல்லது தான். ஏன்னா அந்த ஓவர் ஹெட் சென்சார், நீங்கள் டிஸ்சார்ஜ் பைப் சென்சார் இல்லைன்னா அது சென்ஸ் பண்ணுறதுக்கு OLP இருக்குது எல்லா இன்வெர்டர் ஏசியும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. சென்சார் மார்க்கெட் டூப்ளிகேட்ஸை வாங்கி போட்டுறாதீங்க. தேங்க்யூ. F3 எரர் வந்து பார்த்திங்கன்னா 99% கேஸ் லீக்கேஜ் தான். சென்சாரை எடுத்து விட்டதுக்கப்புறமாவும் F7 அந்த மாதிரி F6 எதாவது காட்டுதுன்னா நீங்கள் கேஸ் லீக்கேஜுக்கு போகலாம். இல்லை சென்சாரை எடுத்து விட்டு வந்துட்டுனா ஓடுதுன்னா நீங்கள் எடுத்து விடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயத்துக்கு அதை ஒரிஜினல் சென்சாரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது கம்ப்ரஸரையும் அவுடோரையும் பாதுகாக்கிறதுக்காக அதிகபட்ச டெம்பரேச்சர்லேருந்து அவுடோரை பாதுகாக்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு சென்சிங் டெம்பரேச்சர் சென்சாரு. அதை ஜாக்கிரதையாக புது சென்சார் ஒரிஜினல் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இது. அடுத்தது கேஸ் ப்ராப்ளம் தான். நீங்கள் கண்டிப்பாக 100% பக்காவாக வேக்கம் போட்டு தான் கேஸை ஏற்றணும், 32 கேஸை. இல்லைன்னா பக்காவாக ரிப்பீட் ஆகிடும் டைக்கினை பொறுத்த வரைக்கும். அது பார்த்துக்குங்க. வேக்கம் போடாமல் நீங்கள் கேஸ் ஏற்றிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது சம்மந்தமாக டைக்கின் எரர் சம்மந்தமாக டவுட் கேளுங்க. இல்லை மால் ஃபங்க்ஷன் ஆகுது, எனக்கு டிஸ்பிளேயில் எரர் இல்லை, டிஸ்பிளே எரர் வந்து லைட்டு மட்டும் பிளிங்க் ஆகுது, அதில் நம்பர் காட்டக்கூடிய எரர் காட்டக்கூடிய டிஸ்பிளே இல்லைன்னா அதை கேளுங்க, நான் கைட் பண்ணுறேன்.